அன்பார்ந்தவர்களே, புதிய வருடத்தை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் புனிதமானதாக இருக்க வேண்டும். முதல் நாளில் இறைவனின் பாதுகாப்பிற்கு நன்றி கூறிய நாம், இன்று நம் 2ஆம் நாளில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திற்கு சென்று நம்மை நாமே சுய பரிசோதனை செய்ய அழைக்கப்படுகிறோம். பாவியாயிருந்த போதே கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்ற உன்னதமான அன்பை எண்ணி பார்க்கும் நாள் இது. கடந்து வந்த இந்த ஓராண்டு காலத்தில் நாம் எத்தனையோ முறை சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் இறைவனின் திருவுளத்திற்கு மாறாக நடந்திருப்போம். நம்முடைய பலவீனங்கள், பிடிவாதங்கள் மற்றும் உலக ஆசைகளால் அவரிடம் இருந்து தூரம் சென்றிருப்போம். ஆனால் நாம் எத்தனை முறை அவரை விட்டு விலகி சென்றாலும் நம்மை தேடி வந்து அரவணைக்கும் தகப்பனாக அவர் இருக்கிறார். நம்முடைய கரைகளை நீக்கி நம்மை புனிதப்படுத்த காத்திருக்கும் அந்த மகா மன்னிப்பிற்கு நன்றி கூறுவதே இந்த புதிய ஆண்டிற்கான உண்மையான மனமாற்றம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு அவரது மன்னிப்பின் ஒளியில் புதிய மனிதர்களாக உருவெடுக்க இந்நாளில் ஆயத்தமாவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இரக்கமும் மிகுந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பரிசுத்தமான சமூகத்தில் ஒரு பாவியாக ஆனால் உமது பிள்ளையாக வந்து நிற்கிறேன். ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை உம்மிடம் சமர்ப்பிக்கிறேன். பல நேரங்களில் உமது கட்டளைகளை மீறி சுயநலத்தின் பாதையில் நான் பயணித்திருக்கிறேன். என் நாவினால் மற்றவர்களை காயப்படுத்திய தருணங்கள், கோபத்தினால் அன்பை மறந்த வினாடிகள், பிறர் துன்பத்தை கண்டும் காணாமல் இருந்த மனப்பாங்கு என அடுக்கடுக்கான குறைகள் என்னிடம் உண்டு. இறைவா, நான் செய்த தவறுகளை எண்ணி பார்க்கும்போது உம்மிடம் வர எனக்கு தகுதியே இல்லை என்பதை உணர்கின்றேன். இருப்பினும் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நீர் அழைத்த அந்த அன்பு எனக்கு நம்பிக்கையை தருகிறது. இயேசுவே, கல்வாரியில் நீர் சிந்திய அந்த திரு இரத்தத்தினால் நான் மறைவாக செய்த பாவங்களையும் அறியாமல் செய்த தவறுகளையும் உமது மன்னிப்பின்